Hi friends, welcome back to my YouTube channel. நம்ம வந்து இந்த ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே இப்போ வந்து ரீசெண்டாக வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். அதில் நீங்கள் எதனா வீடியோ பார்க்கல அப்படின்னா அதனால் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓவுலேஷன் பீரியட் அப்படின்னா என்ன, ஓகேங்களா? ஓவுலேஷன் பீரியட் அப்படின்னா என்ன, இதில் வந்து கருத்தரிப்பதற்கான அந்த இது வந்து சாத்தியக்கூறுகள் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். அதாவது ஓவுலேஷன் பீரியட் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, மெடிக்கல் டேர்மில் வந்து ஃபெர்டைல் டேஸ், அதாவது ஃபெர்டைல் விண்டோ அப்படின்னு கூட சொல்லுவோம் நம்ம. அது எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பீரியட்ஸான டேட், அதாவது வந்து ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் பீரியட்ஸான டேட் வந்து ஒன்றுனா அன்னிலேருந்து 14 டேஸ், ஓகேங்களா? 14 டேஸ், அது அன்னில 14 டேஸ் டு 18, ஓகேங்களா? அப்போ அந்த 4 நாள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது 5 நாள் கேப்பு, இதுதான் வந்து ஃபெர்டைல் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? இது வந்து அந்த டைமில் தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கும். அதாவது உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய எக்கு, ஓகேங்களா? மெச்சூர் எக்கு வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும் ஓவரியிலேருந்து. அந்த டைமில் வந்து நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் அப்படின்னா, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கருத்தரிப்பதற்கான இது வந்து நிறைய இருக்குது, சான்சஸ் அதிகம் இருக்குது அப்படின்றது தான் இது வந்து சயின்டிஃபிக்கான ஒரு உண்மை, ஓகேங்களா? அப்போ ஓவுலேஷன் பீரியட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இதுதான் ஓவுலேஷன் பீரியட். இப்போ எனக்கு ஓவுலேஷன் நடக்குது அப்படின்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சில சிம்டம்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன் நான். அதாவது உங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் இருக்கும், ஓகேங்களா? மோஸ்ட்லி ஒரு சிலருக்கு டிஸ்சார்ஜ் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒன் சைடு வந்து ஒரு சிலருக்கு பெயின் இருக்கலாம், ஓகேங்களா? ஒன் சைடு பெயின், ப்ரிக்கிங் பெயின் மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி கூட பார்க்கலாம். நெக்ஸ்ட் மந்த் என்ன பிரச்சனை உங்களுக்கு ரெகுலராக இருக்குன்னா, 1 மந்த் மட்டும் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? இது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அது ஏன் அப்படி மாதிரி ப்ரிக்கிங் பெயின் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்மளுக்கு வந்து கருத்தரிப்பதற்கான அந்த எப்படி சொல்கிறதுனா, கருக்குழாய் அந்த பிரச்சனை இருந்தாலுமே ஒரு சிலருக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்கும், அதாவது ஆஃப்டர் ஓவுலேஷன், ஓகேங்களா? இதை நல்லா கவனிச்சுக்கணும். அதே மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு வந்து அந்த எக்கு ரிலீஸ் ஆகும்போதும் பெயின் இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி ஓவுலேஷன் பெயின் இருக்குன்னா இதுவும் நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? இப்போ மேரேஜ் ஆனவங்களும் சரி ஆகாதவங்களும் சரி இந்த பெயின் இருந்தால் வந்து கண்டிப்பாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ரெகுலராக இருக்குது, மந்த்லினா பார்க்குறது நல்லது, ஓகேங்களா? ஆனால் ஓவுலேஷன் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டே 1லேருந்து 14 டேஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 14 டு 18, அந்த 4 நாள் 5 நாள், ஓகேங்களா? இதான் வந்து ஃபெர்டைல் விண்டோ. இப்போ வந்து நம்மளுக்கு எக்கு ரிலீஸ் ஆகி 1 டே வரைக்கும் அது வந்து என்னென்னா நம்ம உடம்புல உயிரோடு இருக்கும், அதாவது அதுக்கு இது இருக்கும், ஓகேங்களா? அந்த கருத்தரிக்கிற தன்மை அது வந்து 1 டே 12 டு 24 ஹவர்ஸ் வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க இதே வந்து ஸ்பெர்ம், அது ஜென்ஸோட ஸ்பெர்ம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 டு 7 டேஸ் வரைக்குமே அதுக்கு வந்து லைஃப் ஸ்பேனுங்கிறது இருக்கும். அப்போ அவங்க வந்து அது நாளுக்கு முன்னாடியே ஒரு 5 டேஸ் 6 டேஸ் முன்னாடி ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு ஒரு 2 மணி நாளுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள்ன்றது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை, ஓகேங்களா? இதுதான் வந்து இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஈஸியாகவும் நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து இருக்கும்போது நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டைம் ஓவுலேஷன்றது உங்களுக்கு உங்களோட சைக்கிளை பொறுத்து எப்படி வருது அப்படின்றத கால்குலேட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஓகே? உங்களுக்கு வேறு எதனா நான் சொன்னதில் வேறு எதனா ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு, இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்க்கலாம், ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ஓவுலேஷன் பீரியட் எப்போ நடக்குதுன்னே தெரிலங்க, எனக்கு டிலேடு பீரியடாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு எந்த நாள்லேருந்து எந்த நாளுக்குள்ளே பீரியட்ஸ் ஆகுது, உங்களுக்கு ஓவுலேஷன் எப்படி ஆகலாம், எப்போ ஆகலாம், அதுக்கான அறிகுறிகள் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.